வணக்கம். என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த ஜீவசமாதி மடத்திலிருந்து பேசுகிறேன். இந்த மடத்தினுடைய தலைவர். வணக்கம். இந்த தாத்தா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓம் சத் திருத்துரி இந்திரபீடம் கரபாத்திர சாமிகள் பரம்பரையிலும் ஈஸ்வர் சச்சிதானந்த சாமிகள் மரபில் வந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் தான் தாத்தாவுடைய பேர். இவர் சாமிகிட்ட வந்தீங்கன்னா உள்ளே உருகி வேண்டுங்க. நீங்கள் இங்கே சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை அதிகபட்சம் 7 வாரம் கண்டிப்பாக நீங்கள் இங்கே விளக்கு போட்டு பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். வீட்டில் குழந்தை இல்லாதவங்க, நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களும், கோர்ட்டு கேஸ் உள்ள பிரச்சனையும் சாமிக்கு 7 விளக்கு போட்டு 7 வாரம் இங்கே கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரி பல அற்புதங்களை இங்கே நடத்திட்டு இருக்காங்க. பல சினிமா பிரபலங்களே இங்கே விளக்கு போட்டு அவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்துட்டு போகிறாங்க. ஒரு நடிகர் 2 நடிகரில் பல நடிகர்கள் நீங்கள் பல யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் குடும்ப கஷ்டத்துக்கு தான் அவங்க தான் வராங்கன்னப்போ IAS IPS முதல் கொண்டு இங்கே விளக்கு போட்டு கோயிலை 7 சுற்றி இங்கே பரிகாரம். இங்கே பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றுறதும் 7 விளக்கு போடுறது தான் இங்கே பரிகாரம். இங்கே மதியம் 12:30 கொடுக்குற ஒரு அன்னதானத்தை கொஞ்சம் லைனில் நின்று சாப்பிட்டீங்கன்னா இதுவே பெரிய மருந்து. எப்படியாப்பட்ட நோயும் சாமி தீர்த்து கொடுப்பார். இந்த தாத்தா இதே ஊரில் 40 வருட காலம் தவம் இருந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நோய் பிணியை தீர்த்திருக்கிறாரு. பல பல பலருடைய கஷ்டங்களை தீர்த்திருக்கிறாரு. சாமி இங்கே ஒரு முறை இந்த ஊரே பஞ்சத்தில் இருக்கும்போது பிரம்ம பாசுரத்தை வர வச்சு மேலேருந்து 1 வார காலம் சாரல் மழை பெய்ய வச்சு இந்த ஊரை பசுமையாக்குனார். இங்கே கால்நடைக்கு கூட தண்ணி இல்லாத காலத்தில் சாமி மழை வர வச்சு இந்த ஊரை செழுமையாக்கிட்டு பின்னால் 18/10/1896 ஞாயிற்றுக்கிழமை சாமி இங்கே உள்ளே இருக்கிற கிணத்துக்குள்ளே இறங்கி ஜலஜீவ சமாதி அடைஞ்சிட்டார். ஜலமுக்தி. அவரை ஜலமுக்தி அடைய வைக்கிறது தாத்தாவுடைய சீடர் முனுசாமி தான் பக்கத்தில் இருந்து அந்த ஜலஜீவ சமாதி அடையும் போது அது மேலே இருக்கிற இந்த கற்கள்லாம் போட்டு மூடினது சுவாமி முனுசாமி தாத்தா தான். அவர் பிற்காலத்தில் 1951 இங்கே பக்கத்தில் சுவாமி கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அந்த சாமியை முக்தி அடைஞ்சிட்டாரு. இந்த தாத்தா கிட்ட வாங்க, உள்ள உருகி வேண்டுங்க. சமீபமாக கோயம்புத்தூரில் ஒருத்தங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை. இங்கே பழம் வச்சு வாங்கிட்டு போய் இப்போது அவங்க மாசமாக இருக்கிறாங்க. திருப்பூர்லேருந்து ஒரு அம்மா ரெட்டை குழந்தை பெற்று எடுத்துன்னு தாத்தா கிட்ட போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க தாத்தாவை நம்பி வாங்க. தாத்தாவுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. ஒரு 7 விளக்கு போட்டு இங்கே கோயிலை ஒரு 7 சுற்றி வாங்க. 3 எலுமிச்சை கனி வாங்கிட்டு தந்தீங்கன்னா உள்ளே வச்சு பூஜை பண்ணிவிட்டு திருப்பி 2 உங்களுக்கே தந்துடுவாங்க. ஆனால் இங்கே மதியம் தர உணவை தவறாமல் சாப்பிட்டுட்டு போங்க. அதுதான் பெரிய மாமருந்து. அதை நிறைய பேர் வெக்கப்பட்டுட்டு போகிறீங்க. இது அன்னதானம்னு நினைக்காதீங்க. அருள் பிரசாதமாக நினச்சிட்டு இங்கே சாப்பிடுங்க. தாத்தாவுனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தாத்தாவுக்கு நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்ல. நீங்கள் நிற்கும் போதே தெரியும் நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஏன் வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு நன்மை பண்ணலாம். தாத்தாவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த சித்தர் பீடத்திலேயே கால் வைக்க முடியும். இங்கே கால் வச்சிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தாத்தா தீர்த்துருவார். அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தாத்தாவுக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல. உள்ள உருகி வேண்டுங்க போதும். நான் முகலிவாரத்துலேருந்து வரேன். என் பிள்ளைக்கு வசம் வேண்டிக்கின்னு வரேன். நான் என் பையன் பசங்க கூட சேர்ந்துக்கின்னு ரொம்ப அராஜகம் பண்ணுறான். குடிக்கிறான், போகிறான், வரான். அதனால் என் பிள்ளைக்கு இங்கே வேண்டிக்கினேன். இப்போ எவ்வளோ மாற்றம் தெரியுது. என் பிள்ளை எங்கேயும் போகிறதில்ல, குடிக்கிறதில்ல. நான் சொல்கிறத கேட்குறான் என் பிள்ளை. இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த அப்பா கிட்ட போனாக்கா எனக்கு குறை தீரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த 3 வாரத்தில் வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இந்த அப்பா கிட்ட நான் முறையிட்டேன், என் குறைய முறையிட்டேன். இந்த அப்பா கிட்ட சொன்னதுனால என் பிள்ளை எவ்வளோ மாற்றம் தெரியுது. எனக்கு எவ்வளோ நன்மைகள் தெரியுது எனக்கு. அதனால் இந்த அப்பா கிட்ட நான் தொடர்ந்து வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் இந்த அப்பா கிட்ட வந்தாக்கா நல்லதையே நடக்கும்னு வேண்டிக்கின்னு வாங்க. கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. என் பிள்ளைக்கு எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ என் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாமே சரியாக இருக்குது இந்த அப்பா கிட்ட வந்ததுலேருந்து. எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்துச்சு. இந்த அப்பா கிட்ட வந்தால் இப்படி சரியாகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ சந்தோஷங்கள் எனக்கு இருக்குது எனக்கு. அதனால இந்த அப்பா கிட்ட எல்லோரும் வாங்க. கண்டிப்பாக வந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த அப்பா புண்ணியத்தினால நம்ம குடும்பத்தில் இல்லை எல்லாருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் அந்த அப்பா பார்த்துக்குவார். என் பேர் பிரியா. நான் சென்னை திருவிக நகர்லேருந்து வரேன். இவன் என் பையன் கிருத்திக் ரோஷனு. இவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால இந்த கோயிலுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அவங்க மூலயமா இங்கே 6-7 வாரம் வர சொன்னாங்க.
அவன் ஹெல்த்து ட்ரீட்மெண்ட் நடத்துறதுக்கும் நான் 7 வாரம் இங்கே வந்ததுக்கும் எனக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கிடச்சிருக்கு. எவ்வளோ டாக்டரை நாங்கள் பார்த்தோம், எவ்வளோ இது சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆப்ரேஷன் மூலியமாக நடக்க முடியாத அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குழந்தை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான். இன்னும் அவனை அந்த ரைட் கிட்னி அவனுக்கு சின்னதாக இருக்குது, அது வளரணும். அதனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் அவனை ரிமூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வளரணுன்றதுக்காக இந்த தாத்தா கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 7-8 மாதமாக நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். இவனுக்காகவே நான் வரேன். என் குழந்தை நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணுன்றதுக்காக இந்த தாத்தா நம்பி நான் வரேன். என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும், அந்த தாத்தா தான் துணையாக இருக்கணும் நம்பிக்கையோடு நான் இருக்கேன். நான் சென்னை திருவொற்றியூர்லேருந்து வரேன், அஜாக்ஸு. எனக்கு இந்த ரொம்ப நாளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வரணும்னு தோணலை, பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்த பிரச்சனையும் வந்து ஒரு வாரமாக வந்து நான் சொல்லி போனேன். அது வந்து எனக்கு நடந்த மாதிரி இருக்குது. எனக்கு நடந்த மாதிரியும் அந்த விஷயம் கேட்டு அது முடிஞ்சு எனக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுனால அந்த பிரச்சனை முடிஞ்சு அதுக்கு சொல்யூஷன் காமிச்சு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அடுத்து மூவ்மெண்ட் போகிற மாதிரி இருந்தது. நல்லா இருக்குது. இது நம்பிக்கையோடு நம்பி இருக்குது. இது வந்து 7 வாரம் வழக்கு போட்டால் அவங்க பிரச்சனை தீரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நான் வந்து 7 வாரம் வழக்கு போட்டால் எந்த ஒரு பிரச்சனைக்கோசரம் வந்து நான் வழக்கு போடுறேனோ அது வந்து அந்த பிரச்சனை 7 வாரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அடுத்து எதனா ஒரு பிரச்சனைனா அதே போல் நான் கண்டினியூவாக அடுத்த 7 வாரமும் வந்து நான் போட்டிருக்கேன். அதேமாரி 7 வாரம்னும் போது 7 வாரமும் நான் ஒரு பிரச்சனைக்கோசமாக வந்து அந்த 7 வாரம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே எனக்கு பிரச்சனை முடிஞ்சு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கோசரம் நான் வந்து போடுறேன். எனக்கு பிரச்சனையும் முடியுது. அந்த 7 வாரத்துக்குள்ளே எனக்கு சந்தோஷமும் இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. மனக்குழப்பத்தோடையும் கஷ்டத்தோடையும் வருவேன், கண்ணீரோடு வருவேன். ஆனால் வந்து அந்த 3 வாரம் 4 வாரம் அதுக்குள்ளே எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு பிரச்சனை சால்வ் ஆகிடுது. ஐநாவரத்துலேருந்து வந்துட்டுருக்கிறேன். ரொம்ப நாள் ஒரு அம்மா சொல்லி அந்த உள்ள சமையல் செய்கிற நம்ம தமிழ் அம்மா சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்துட்டுருக்கிறேன். நல்ல நன்மை நல்ல நடந்துருக்குதுல மீச்சு நல்லா நடக்க நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே நடந்துருக்குது, எல்லா வேலையும் நடந்துருக்குது. இங்கே எல்லா வேலையும் வந்து வரவங்க எல்லாருமே வந்து குரல்லாம் போல எல்லா குறையும் தீர்த்து வைக்கிறாரு. தாத்தா கோயில்ன்றது வந்து பழமையான கோயில். இது அது வந்து எங்களுக்கு வந்து வரப்பிரசாதம் கிடச்சிருக்குது இந்த இடத்துல. அதனால் இருக்கிறது வந்து எங்களுக்கு நம்ம தொடர்ந்து வாரமாக நாங்கள் வரத்துக்கு வந்து வரும்போதே எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. எல்லாமே தொடர்ந்து சக்ஸஸ் ஆகுது. தொடர்ந்து வருவாங்க, இதுமாதிரி வந்துட்டு வருவாங்க. என்ன வேண்டுதலுக்காக வந்து என்ன வேண்டினா இந்த தெருவில் நான் வேலை செஞ்சேன், சென்ட்ரிங் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அந்த கோயிலுக்கு நான் சின்ன வயசு பார்க்க போட்டு அவ்வளோலாம் இருக்காது. சும்மா அன்னதானமாக போவாங்க, அப்படி தூங்கிடுவோம். அவ்வளோ இல்லை. நாங்கள் இவ்வளோ தூரம் பக்கத்துலேருந்து வேலை செஞ்சோ எங்களுக்கு தெரியல. இது பக்கம் செஞ்சு தான் வருவோம், போவோம், சுற்றுவோம். அப்போ வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி போனால் இது மாதிரி தெரியுது, இந்த மாதிரி செய்யுது அப்படின்னா. சரி, கொஞ்சம் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தது. நம்ம நிம்மதியெல்லாம் வீட்டில் போனால் சரகு சாப்பிட்டோம் சொல்லி அது போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவோம். நான் இப்போ வேலை கஷ்டப்படுறேன், அந்த மாதிரி சாப்பிட கொள்ள வேண்டாம். சரி, ஓகே, உங்கள் உடம்பு எல்லாம் போச்சு. சும்மா அது ஒன்று டார்ச்சர் டென்ஷன் திருப்பி எதாவது சொல்கிறாங்க, சேவா பண்ணுறேன் வீட்டில் கொடுத்து வந்தோம். வீட்டில் சொல்லி தான் வீட்டில் சொல்லி தான் வந்தோம். கோயிலில் போனால் நான் பக்கத்தில் இருக்கிறேன், ஆனால் என்னால் போக முடியல, வரணும் சொல்லிட்டு போக முடியல அப்படின்னா வீட்டில் நான் கிளம்பி நாங்களே வந்துட்டோம். வந்து ஒரு 7 வாரம் என்ன பிரார்த்தனை என்ன கொஞ்சம் நிம்மதி இருந்தால் போதும். இங்கே வந்து போனாலும் பண்ணலாம் தேவை கிடையாது. வந்து போனால் நிம்மதியாக இருக்கணும், வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படி வந்தோன்னா ஒரு 2 வேலைக்கு போட்டு 3 வேலைக்குள்ள ஒரு அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட். பசங்களாம் வந்து மதிப்பு பிரச்சனை என்னப்பா ஒரு மன நிம்மதியோட கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. வேலை மாதிரியும் பிரச்சனை இந்த வேலையுமே கொஞ்சம் சாலாச்சு. அதுக்கு அடுத்தது சரி, அதனா இது பொட்டி டப்பா வச்சுருந்தாங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா கொடுங்க அன்னதானத்துக்கு கொடுங்க. ஒரு வாட்டி என்னால் முடிஞ்ச ஒரு 1000 அன்னதானம் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது திரும்ப வாரம் என் கையில் முடிஞ்சது வெல்லம், அரிசி, எண்ணெய், நான் கூலியில் சென்ட்ரிங் வேலை செய்யறேன். என்னால் கையில் முடிஞ்சது சரி கொடுப்பேன்னா அப்போ கொடுக்க பார்த்து எனக்கு கொஞ்சம் சேர்ற மாதிரியே ஒரு எண்ணம். நீங்கள் கொடுக்க உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் சேர்ற மாதிரி எண்ணம் தான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன். அடுத்ததான் ஒரு 3 அரிசி வாங்கிக்கிறேன். அப்படி எனக்குள்ளே தோணை பற்றி என்ன அந்த வாரம் நாத்தி ஆடிப்பேன், சனிமா ஓடிப்பேன், என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா என்னால் கையில் முடிஞ்சதெல்லாம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதை சேர்த்து வச்சு அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு என் கை காசு தான் வாங்கி கொடுக்குறேன். வீட்டில் வச்சுருக்கேன். என் கையாக காசு இருந்தால் எனக்கு வராமல் இருக்கு. நல்லது. என் பேர் ரமணி, எங்கள் பையன் பேர் உன்னிகிருஷ்ணன். இவங்க எங்கள் தம்பி ஒய்ஃபு இல்லை புஷ்பா. நாங்கள் சூளையிலேருந்து வரோம். இவனுக்கு ஜூன் மாதம் ஹெவியாக ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்போ எங்கள் அக்கா பொண்ணு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சரியாகணும். அதுலேருந்து போன வருஷத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அவன் கரெக்டாக அந்த சாட்டர்டே முடிஞ்சோன்னா சண்டே மார்னிங்
5 மணிக்கெல்லாம் எழுந்து தாத்தா கோயிலுக்கு போகணுன்னு கிளம்பிடான். அவன் மனசில் அப்படியே இங்கே ரொம்ப பதிஞ்சிடுச்சு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இங்கே எல்லாருக்கும் தாத்தா கோயிலுக்கு வருவான், சாமி கும்பிடுறதுக்கு வருவான், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான். இங்கே அந்த ஐயர்கிட்ட அங்கே உள்ளே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் பிஸ்கெட் கொடுக்கலன்னா வீட்டாண்ட போயிட்டு ஒரே கத்துவான், பிஸ்கெட் தராத வந்துட்டாங்க. இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வர்றது. இவனோட திருப்திக்காக தான் மெயினாக வர்றது. குழந்தை ஸ்பெஷல் சைல்டு, அதனால தான் வர்றது மெயினாக. நம்ம வேண்டுதல் 7 வாரம் அது முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நல்லா இதுவாகுது, வராகி அம்மனும் நல்லா இதுவாகுது, எங்களுக்கு கை மேலே பலன். அதனால தான் வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் வந்துகிட்டே இருப்போம், எப்படி ஆண்டவர் செய்யும். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. ஒரு தெரிஞ்சவங்க தான் என்னை இந்த கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கூட தான் நான் வந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக வந்துட்டுருக்கேன் நான் தொடர்ந்து. முதல்ல எனக்கு வேண்டிக்கிட்டேன், ஆனால் கீழே உக்காந்தா ஏந்துக்க முடியாது. இப்போ கொஞ்சம் நல்லா உக்காந்து ஏந்துக்கிறேன். நல்லா சாப்பிட முடியாமல் இருந்தேன், சாப்பிட்றேன் நல்லா. அவர்கிட்ட வேண்டிக்கினதுனால எனக்கு எல்லாமே நல்லபடியாச்சு. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு வேண்டிக்கினேன். எங்கள் அக்காவை வேற கூப்பிட்டு வந்தேன். ஒவ்வொருத்தருக்கா சொல்லி அவங்கவுங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லபடியாக இருக்கேன். ஆனால் தொடர்ந்து வாரம் வரேன், வராமல் இருக்க முடியாது. என்னால் அவரை விட முடியாது, வந்துட்டு தான் இருப்பேன். மனசில் பதிஞ்சு போச்சு அப்படியே. கூட போய் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா இருக்கும் நான் வர்றது. வாரம் வந்துட்டு இருக்கேன். என் அக்கா பையனுக்கோசம் எனக்கு வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பையனுக்கோசம் வேண்டிக்கிட்டேன். அவனும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற நிலைமையில இருக்கான். அக்காவை கூட்டிகிட்டு வந்தேன், அவங்களும் வந்துட்டு போனாங்க. 7 வாரம் வந்துட்டாங்க. அவங்களால ரொம்ப வயசானவங்க முடியாது, அதனால அவங்க அவ்வளோதான். இப்போ தொடர்ந்து நிறைய பேருக்கு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவங்க என் மூலியமா மற்றவங்களுக்குலாம் சொல்லி இப்போ நான் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கேன். என்னால் உட்காந்தா இப்போ தானாகவே உட்காந்து நானே ஏஞ்சேன். நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரோம். என் பேர் ஜெயந்தி. நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நாங்கள் அங்கே வந்தோம். 2 வாரமாக வந்துன்னு இருக்கிறோம். இவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இவங்க பொண்ணுக்கு வர அலைன்ஸ் வந்திருக்கு, அதுக்காக வந்தாங்க. அலைன்ஸ் வந்திருக்கு இவங்களுக்கு. இன்னும் எங்களுக்கு போக போகுது. என் பேர் வளர்மதி. என் பேர் ராணிப்பேட்டையில் தான் வரேன். என் பொண்ணு கல்யாணம் ஆகணுன்னு வந்தேன். ஒரு நல்ல நியூஸ் வந்துருக்கு, நல்லா வரேன்னு வந்துருக்கு. அது நல்லபடியாக முடியும் தான் அந்த கோயிலுக்கு வந்தேன். இந்த 2வது டைம் வரேன். என் பேர் ராதா. ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து யூடியூப் மூலிமா இந்த இது பார்த்தோம் கோவிலை. இங்கே வந்து நம்ம குடும்பத்தில் கோரிக்கையை வேண்டியது இங்கே வந்தோம். இதில் எங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. ஃபஸ்ட்டு வாரம் வந்தப்போவே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இப்போ 2வது வாரம் வந்திருக்கிறோம். 2வது வாரத்துலேயே அவங்க விளக்கு ஏற்றுறாங்க வேண்டிக்கின்னு. அவங்களுக்கு ஒரு செய்தி, நல்ல செய்தியே வந்தது அவங்களுக்கே. அதனால் எங்களுக்கும் இது நடக்கும்னுட்டு நாங்கள் வந்துட்டுருக்குறோம். இனியும் இதே மாதிரி இந்த கோவிலை பார்த்து எங்களை மாதிரி இன்னும் மக்கள் நிறைய பேர் இங்கே வரணும். அதுதான் எங்களுக்கும் வேண்டுதல். நாங்களும் நல்லபடியாக இருக்கணும், இருக்கிறவங்களும் நல்லபடியாக வாழணும். அதனால நாங்களும் சொல்கிறோம். என் பேர் கலாவதி. ஆனாலும் நான் வண்ணாரப்பேட்டில் தான் இருந்தோம். இந்த இடம் எனக்கு தெரியாது. இப்போ நான் சூளையில் இருக்கேன். சூளையில் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க, தாத்தா கோயிலுக்கு போனால் ஒரு மனசு ஒரு அமைதி கிடைக்கும். எங்கள் பொண்ணு கொஞ்சம் மனசு சரியில்லை, கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இந்த கோயிலுக்கு போனால் தெரியும்னாங்க. அவங்கள கூப்பிட்டா நான் அப்புறமா வரேன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. தாத்தாவுடைய ஞாபகம் மெயினில் வந்துட்டோடனே உடனே நான் புறப்பட்டு வந்துட்டேன். இங்கே வந்தவுடனே எனக்கு ஒரு அமைதி கிடைக்குது, மனசு நிம்மதி கிடையாது. பிரச்சனைலாம் தீரும்ன்ற எண்ணம் வந்துடுச்சு எனக்குள்ள. அமைதியாக இருக்குது. வந்தேன், நல்லா சந்தோஷமாக இருக்குது. வரசல கொஞ்சம் கஷ்டமாக வந்தேன். இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு மனசு அமைதியாக இருக்குது. கஷ்டம் தீரும் கண்டிப்பாக. எங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. என் பேரனுக்கும் ஒரு வழி பிறக்கணும், அவனுக்கு ஒரு மாங்கல்யம் சூட்டி கொடுக்கணும்னு வேண்டிட்டேன். நடக்கும். இன்னும் என் மனசில் ஒரு திருப்தி வந்துடுச்சு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இதுவாக யூடியூப் சேனல் தான் நாங்கள் தாத்தா பற்றி பார்த்தோம். எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக வந்துச்சு. எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனை. சரி, எங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் சரி தாத்தா ஒரு நம்பிக்கை வச்சு எல்லோரும் சொல்கிறாங்க 7 வாரம் வரணும், ஒழுக்கேற்றணும் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சரி நம்மளும் தெய்வ பக்தி, நம்மளும் சாமி தாத்தா பார்க்கணும். எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு காசு செலவு பண்ணுறோம், எங்கேயோ போய் வீண் செலவு பண்ணுறோம் தாத்தாக்காக. சரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். அதுமாதிரி நம்மளும் ஃப்யூச்சரில் 4 பேர் மாரி இருக்கணுன்றதுக்காக தாத்தா நம்பி வேண்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன்.
தாத்தா நம்ம செய்வார்னு நினைக்கிறேன். அது மாதிரி யூடியூப் சேனலில் நான் பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நைட் படுத்தேன். எங்கேயும் கோயில் இருக்கிற மாதிரியோ இல்லை தாத்தா கட்டியது இருக்கிற மாதிரி பேசுகிற மாதிரியோ எனக்கு உண்மையாகவே எனக்கு நினைப்பு அந்த மைண்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு மைண்டு அந்த கனவு எனக்கு வந்ததுனால அதிர்ச்சியில் நான் ஏந்துக்கிட்டு அப்புறமா பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு தான் எங்கள் வாய்ப்பு கிட்ட சொன்னேன். இதுமாரி தாத்தா பற்றி யூடியூப் சேனலில் பார்த்ததுனால படுத்துட்டு வந்துட்டு அதே ஞாபகம் மைண்ட் ஷிஃப்ட்டு அந்த தாத்தா கோயில் இருக்கிற மாதிரியும் அந்த நினைவு எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு. அனைத்துக்கு என் குழந்தைங்க யாரும் என்னை ஏற்றிட்டாங்க. உண்மை சீரியஸாக நடந்த கதை இது, நான் போய் சொல்லலை. குழந்தைங்க ஏப்பிட்டாலும் அந்த திடீர்னு அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வீட்டிலே சொன்னேன். இதுமாதிரி நான் யூடியூப் சேனலில் பார்த்த தாத்தா பற்றி ஏதோ அந்த கோயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏதோ அங்கே போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சரி இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ராணிப்பேட்டிலேருந்து வந்திருக்கோம். தாத்தா இது கண்டினியூ ஒரு 7 வாரம் வரணும்னு இருக்கேன். பார்க்கலாம், கண்டிப்பாக வரணும், நம்பிக்கை இருக்குது. ஏதோ செய்வார் தாத்தா. என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், குழந்தைங்க நோய் இல்லாமல் படிச்சுட்டு நாங்களும் பெரிய ஆளானு ஒரு தாத்தா நம்பி வந்திருக்கேன். வணக்கம் ஐயா, என் பேர் மகேஷ் பாபு. தாம்பரம் பக்கத்தில் சிட்லப்பாக்கம் அங்கேருந்து வரோம். எங்கள் ஒய்ஃபு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. அதனால் நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம், ஐயா கிட்ட வந்து நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு. அதனால் நாங்கள் வரோம். நாங்கள் ஒரு 2 வீக்ஸாக தான் வரோம். ஆனால் இங்கே வந்தாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா தெரியுது. அதனால் வர வர ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இன்னும் நிறைய வாரம் வரணும்னு ஆசைப்பட்றேன். எங்களுக்கு 7 வருஷம் ஆயிட்டு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுக்காக நாங்கள் பல இடம் போய் பார்த்தோம். இவருக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் வெக்ஸ் ஆகி போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறத விட்டுட்டோம். கடவுள் தான் நம்பி இருக்கோம். எனக்கு முருகர் தான் ரொம்ப பிடிக்கும். முருகரை தான் நம்பி இருந்தேன். அவர் கோயிலுக்கு நான் முருகரை தவிர வேறு எந்த சாமியுமே கும்பிட மாட்டேன். அப்படிப்பட்ட நானே இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா யூடியூப் மூலயமா எனக்கு தெரிஞ்சது தாத்தாவை பற்றி. தாத்தா நிறைய அதிசயம் அற்புதங்கள்லாம் செய்கிறாங்கன்ட்டு. இவரே ஒரு வாட்டி வந்தார். நான் என்ன சொன்னேன், நான் இந்த கோயிலுக்கு வரவே மாட்டேன், நான் முருகரை தவிர எனக்கு குழந்தையே முருகர் தராட்டாலும் நான் முருகரை தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட நான் இவர்கிட்டயே சவால் விட்டேன். அப்படிப்பட்ட நானே இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். தாத்தாவை தான் நம்பி இருக்கேன். எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, குழந்தையும் இல்லை. இதெல்லாம் சரி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோடு வரேன். 3வது வாரம் வந்திருக்கேன். இன்னும் வருவேன்னு நம்பிக்கைப்படுறேன்.